நீங்கள் நம்பின மனுஷங்களால் கைவிடப்பட்டு நிற்கிறீங்களா? இல்லைனா மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா? யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிலல்ல. ஆனால் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மட்டும்தான் நிலைக்கும் அப்படின்னு ஏசப்பா ரியலைஸ் பண்ண வைப்பார். மனுஷங்களுக்கு அதிக நம்பிக்கையும் கொடுக்காதீங்க, அதிகமாக யாரையும் நம்பவும் செய்யாதீங்க. ஏன்னா நம்பிக்கையை கொடுத்தா அதை காப்பாற்றணும். அதிகமாக நம்புனா ஏமாறணும். அதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எத்தனை அடி வாங்கினாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறத விட இதுதான் சரியாக இருக்கும். என்னென்னா வாங்கின அடியையும் காயத்தையும் சரி பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கும் மனுஷங்களை தான் நம்பி போகிறீங்க. தப்புன்னு சொல்ல வரல, பட் அவங்கக்கிட்டேயும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்பி அங்கேயும் ஹர்ட்டு தான் ஆகுறீங்க. அதனால் தேவன்கிட்ட சொல்யூஷன் தேடுங்க. மனுஷங்களை நம்பி நீங்கள் ஏமாந்ததுலாம் போதும். ஒரு இடத்துல இருந்தோ இல்லைனா ஒரு நபர்கிட்ட இருந்தோ அந்த நம்பிக்கையை உடச்சி இழுத்துட்டு வராரு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் ஆகுங்க. திரும்ப திரும்ப அங்கேயே போய் நின்னீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அடி வாங்குவீங்க. காரணம் இல்லாமல் அவர் எதுவுமே அனுமதிக்க மாட்டார். அது நமக்கு இப்போ தெரியல புரியல அவ்வளோதான். மற்றபடி அவர் பிளான் பண்ணது நடந்துட்டு தான் இருக்கும். அப்படி அவர் பிளானுக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் அதையும் பிரேக் பண்ணி இழுத்துட்டு வருவார். இது இமேஜின் பண்ணும்போது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்னதாக ஆபத்தான இடத்துக்கு திரும்ப திரும்ப போனால் அப்பா சின்னதாக அடி போட்டு திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வருவார்ல, பார்க்கவே ஃபன்னியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அது ஆபத்தான பகுதின்னு தெரியாத வரை அங்கே போயிட்டே தான் இருக்கும். அப்பாவும் போய் கூப்பிட்டுட்டே வருவார். கடைசியாக நல்லா வலிக்கிற மாதிரி அடி விழுந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகாது. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல அப்பா ஏன் இப்படி பண்ணுறாருன்ட்டு. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியல. உண்மையாகவே ஆண்டவரும் நம்மளை அப்படி தான் பண்ணுறாரு. அடிக்கிறாரு, பிரிக்கிறாரு, அந்த இடத்துக்கு போகாத சொல்கிறாரு அப்படின்னா பின்னாடி பெரிய ரீசன் நிச்சயமாக இருக்கும். அவர் லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவர் ரியாக்ட் பண்ணுற அந்த விதத்தை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நெகட்டிவாகவே நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் செயல்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பை கவிதா ஷாரன்.